வணக்கம் நேர்களே, இது குரு பெயர்ச்சி 2015. நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட தங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. அதெல்லாம் சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளுடைய குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இன்னைக்கு குரு பெயர்ச்சி இல்லையா? நம்ம வந்துட்டு குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி குரு பெயர்ச்சினா என்னன்றதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். குருவானவர் பார்த்தீங்கன்னா வியாழன் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி கிரகம். குருவானவருடைய சுபகிரகம். இவருடைய அமைப்பு பார்த்திங்கன்னா இவர் அதாவது யாகங்கள்லாம் அதிகம் செய்தனால் தேவர்களுக்கும் குருவாக போற்றப்படுகிறார். குருவானவர் ஒருத்தருடைய விசேஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகத்திலும் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகம். அதாவது தேவர்களின் குருவாகவும் இருக்கிறார், மனிதர்களுக்கும் இவராகவே குருவாக இருக்கிறார். தென்குடி திட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் என்ற நம்மளுடைய சிவனை வழிபட்டதனால், அதாவது சிவன் பெருமான் எல்லா இடத்துல இருந்தாலும் அங்கே வசிஷ்டேஸ்வரராக இருக்கிறார். அவரை வழிபட்டதனால்தான் இந்த குருவானவர் வேலனாக போற்றப்படுகிறார். நவகிரகத்தில் வேலனாகவும் இவர் இருக்கிறார். இதனுடைய சிறப்பு என்பது பார்த்திங்கன்னா அந்த குரு என்ற பிரகஸ்பதி தான் வேலனாக இருக்கிறார். இவருக்கு ராசிகளில் பார்த்தீங்கள் என்றால் தனுசும் மீனமும் இவருடைய ராசி. அதே போல் கடகத்தில் இவர் உச்சம் பெறுகிறார் என்பது தான் ஜோதிட விதி. இவருடைய அமைப்பில் பார்த்தீங்கள் என்றால் ஆங்கிரேச முனிவருடைய மகனாகவும் இவர் புராண நூல்கள் கூறுகிறது. தாமரை என்ற ஒரு மனைவியும் இவருக்கு உண்டாக அந்த நூல்கள் கூறுகிறது. அப்பேற்பட்ட குருவின் அமைப்பு தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு உண்டான அந்த குருவை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த குருவானர் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது இன்று 5ஆம் தேதி 7வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:02க்கு ஆயிலி நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியிலிருந்து மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால்தான் இந்த பயிற்சி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு குருவானவர் மாறுகிறார் என்று. இவருடைய மாற்றம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ராசியில் 12 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஆகக்கூடிய பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் ஜனன காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிறந்த இடத்தில், அதாவது சப்போஸ் நீங்கள் பிறக்கிற மீனத்தில் குரு இருக்கிறார் என்றால் அதே மீனத்திற்கு குரு வருகின்ற சமயத்தில் பார்த்தீர்கள் என்றால் 12 வருடத்துக்கு ஒரு முறை அந்த இடத்துக்கு வருகிறார். அதனால்தான் இந்த குருவின் அமைப்பு 12 வருடமாக, 24 வருடமாக, 36 வருடமாக, 48 வருடமாக மனித வாழ்க்கையில் குறிக்கப்பட்டு அந்த ஒரு பரியாயமாக கணக்கு. குரு பரியாயம் என்பது 12 வருடத்துக்கு ஒரு முறையாக உங்களுடைய ராசிக்கு, அதாவது நீங்கள் பிறக்கின்ற காலத்தில் எங்கு இருந்தீர்களோ அந்த இடத்திற்கு குரு வருவார் என்பது ஜோதிட விதி. இந்த குருவின் பயிற்சி என்பது ஒவ்வொரு வருடத்திற்கும் நடைபெறக்கூடிய பயிற்சி. இந்த குரு பார்த்தால் என்ன என்றால் இந்த குருவின் பயிற்சியால் பலவிதமான நன்மைகள், அதாவது எப்பேற்பட்ட தீமை கிரகங்கள் சனியாலோ இல்லை ராகு கேது என்ற சர்பத்தியாலோ பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த குரு பார்க்கின்ற சமயத்தில் குருக்கு பார்வை பலம்தான் மிக முக்கியம். அதனால்தான் குருவின் ஸ்தான பலத்துடன் பார்வைக்கு அவ்வளோ முக்கியம். அதே போல் இந்த குரு பயிற்சியில் பார்த்தீர்கள் என்றால் சிம்மத்துக்கு வருகின்ற, சிம்மம் என்பது சூரியனுடைய வீடு. சூரியன் என்பது பார்த்திங்கன்னா குருவிற்கு மித்திரன் என்றால் நண்பன். அந்த நட்பு வீட்டுக்கு வருகின்ற குருவால் பலவிதமான நன்மைகள், கடந்த காலத்தில் கஷ்டங்கள் அனுபவித்து கொண்டிருந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும். இந்த குரு பார்வைப்பட்டால் திருமண தடைகள், குழந்தை பேறு தடைகள், சுபவிரய தடைகள், வீடு கட்டுவது வாங்குவது போன்ற விஷயத்திற்கெல்லாம் குருவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பதனால் தான் இந்த குரு பயிற்சி மக்களால் மிக முக்கியமாக காணப்படுகிறது. அதில் குருவின் பார்வை என்பது 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை என்பது மிக விசேஷமான பார்வையாக காணப்படுகிறது. மற்ற கிரகங்கள் போல் குருவுக்கும் 7ஆம் பார்வையாகவும் உண்டு. அதனால் 5, 7, 9 என்பது குருவின் பார்வை. அதை கணக்கிட்டு தான் ஜோதிட விதியில் ஜோதிட நூல்கள் எல்லாம் குருவின் பலனை கோச்சார ரீதியாக, அதாவது கோச்சாரம் என்பது என்னவென்றால் சந்திரன், இப்போது மேஷத்தில் சந்திரன் இருப்பதனால் மேஷ ராசி, ரிஷபத்தில் சந்திரன் என்றால் ரிஷபராசி என்று சொல்வார்கள். இந்த கோச்சாரத்துக்கு சந்திர லக்னத்தை கொண்டு பார்க்க வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு உண்டான குரு பயிற்சி என்பது இந்த குரு நிற்கிறதுனால் பார்க்கக்கூடிய பயிற்சியாக அதனுடைய பலன்கள் தான் நாம் பார்க்க போகின்றோம். சார், இப்போ குருவை பற்றியும் குரு பயிற்சி பலன்களை பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ ராசிகளுக்கெல்லாம் முதல் ராசி மேஷ ராசி. அந்த மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி சொல்லுங்கள். மேஷத்திற்கு குருவானவர் இதுவரைக்கும் 4ஆம் இடமான கடகத்தில் வீற்றிருந்தார். அவர் இப்பொழுது 5ஆம் இடம் வருகிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மேஷத்திற்கு குரு வருவது பெரிய அளவுக்கு அவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம். என்னவென்றால் சுபகாரியங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். வீடு கட்டுவது, வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள் இல்லாமல் பணத்திற்கு கஷ்டப்பட்டிருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள், பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைகள், உத்தியோக தடைகள், திருமண தடைகள்,
தேக ஆரோக்கிய குறைபாடுகள், குடும்பத்தில் பெரியோர் பெற்றோர்களுக்கும் இரத்த பந்த உறவுகளுக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நம்பிக்கை வரும். அதாவது குரு 5ஆம் இடத்தில் வருவது என்பது ஒரு பெரிய விசேஷம். 5இல் குரு என்பது எப்படி என்றால், ஒரு அரசனுக்கு சமமாக அவர் இருக்கிற துறையில் அவர்களை மாற்றுவதற்கு இந்த குருவின் அனுகிரகம் ஏற்படும். எனவே மேஷராசிகளுக்கு பெரிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. அதே சமயம் மேஷராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அது என்னவென்றால், அஷ்டமத்தில் ஏற்கனவே சனி இருக்கிறார். அவர் இந்த குரு பயிற்சி முழுவதுமாக சனி அஷ்டமத்தில் தான் இருப்பார். எனவே வண்டி வாகனங்கள் பயணங்கள் விஷயத்தில் மிக கவனம். தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே இருக்கின்ற உபத்திரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வயிற்று உபத்திரங்கள், கழிவு பாதையில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள மேஷராசிக்காரர்கள் அதற்குண்டான மருத்துவ ரீதியான மருந்துகளையும் நல்ல மருத்துவரையும் பார்த்துக்கொள்வது மிக விசேஷம். அதனால் குருவினால் பணத்தட்டுப்பாடு நீங்கும், எதிர்பார்க்காத பணம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா பல விதத்தில் இன்பங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் ஏற்படும். திருமண அமைப்பில் இருந்த பிரச்சனைகள், நிறைய நாள் மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய வரன்கள் தட்டி போயிருக்கலாம். அல்லது பித்திர சந்தான பிராப்தம் என்று சொல்வார்கள், பிள்ளைகள் அமைப்பு, அதில் தோஷம் இருக்கலாம். அது மருத்துவ ரீதியாகவும் தெய்வ அனுகிரகத்தினாலும் பூர்வீக பலம் எப்பொழுதும் நன்றையாக வரும். இந்த வேந்தர் டிவி நேயர்கள் அனைவரும் பார்க்கின்ற இந்த குரு பயிற்சி பலன்களுக்கு ஒரு விஷயம் மிக முக்கியம். அவர்கள் கண்டிப்பாக எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை முதலடியாக செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலனையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அதே போல் மேஷராசிக்காரர்களும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் நல்ல அனுகூலமான இந்த பயிற்சியில் சோம்பலை மட்டும் விட்டுறணும். ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கிற சனியால் சோம்பல் ஏற்படும். அந்த சோம்பல் பல விதத்தில் நல்ல இந்த குரு பயிற்சி பல விதத்தில் நல்ல விஷயங்கள் தரப்போகிற விஷயம். சுபவிரய பிராப்தம் என்றால் வீடு வாங்குவது, வீடு விற்பது மட்டுமல்ல, வண்டி வாகனம் மாற்றுகிறது, ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்தை பெருமைப்படுத்துவது, உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, நல்ல விஷயங்கள் கிடைப்பது, மகான்களில் தரிசனம் கிடைப்பது, சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களை சந்திப்பது, அரசியலில் பெரிய அளவுக்கு முகவரியே இல்லாதவர்கள் கூட அவர்கள் பேர் புகழெல்லாம் பெறுவது, அரசு கௌரவம் கிடைப்பது, அரசாங்கத்துறையில் இருந்தவர்கள் நல்ல நிலைமைக்கு வருவது, எந்த இடத்தில் இருந்தார்களோ அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியாதவர்கள் கூட எல்லாராலும் பாராட்டப்படுவது, பத்திரிகைகளில் தினம் தினம் அவர்களை பற்றி நல்ல விதமாக வருவது போன்ற விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதத்தையும் ஆனந்தத்தை தரும். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அவர்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் கெடாமல் இருப்பதற்கு திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரருக்கு போயிட்டு வழிபாடு செய்து அபிஷேகம் செய்து அந்த விபூதியை வைத்து கொண்டு வருவது மூலமாக சனியால் ஏற்பட்ட அபகீர்த்திகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எனவே திருக்கொல்லிக்காடு உங்களுக்கு விசேஷம். இப்போ மேஷ ராசிக்கு பற்றின குரு பயிற்சியை ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ அதுக்கு அடுத்த ராசியான ரிஷபத்தை பற்றி சொல்லுங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கள் என்றால், இந்த குருவானவர் இதுவரைக்கும் 3ஆம் இடமான கடகத்திலிருந்து 4ஆம் இடமான சிம்மத்துக்கு மாறுகிறார். குருவுக்கு 4ஆம் இடம் என்பது ஒரு விஷயத்தில் ஜோதிட ரீதியாக சில விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், அவர்களுக்கு ஏற்கனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் உள்ள சனியை ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும். குடும்ப விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்தபந்த உறவுகள், உங்களுடைய இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்களே கூடாது. இரத்தபந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஏற்கனவே உங்களுக்கு இரத்தத்தில் கோளாறு உள்ளவர்கள், இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் வண்டி வாகனத்தெல்லாம் மிக கவனமாக போயிட்டு வர வேண்டும். அவசியமில்லாத பயணங்களை அறவே தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சட்ட விரோத காரியங்களில் ஈடுபடுபவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னதை போல் குருவின் பலம் பார்வையில் முக்கியம். அப்படி பார்க்கையில் குருவான பார்வை 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதும், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதே போல் குருவின் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மேஷத்தை பார்ப்பதால் 9ஆம் பார்வையாக உங்களுக்கு சுபவிரயத்தில், அதாவது வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அவை சுப செலவுகளாக காணப்படுவதனால் கடன் அமைப்பு ஏற்படும். ஆனாலும் இந்த கடன் அமைப்பெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் சுபவிரயமாகவே காணப்படும். அந்த சுப செலவுகள் உங்கள் வாழ்க்கையில் பல விதத்திற்கு நீங்கள் நன்மைகளுக்கு, அனுகூலத்திற்கு, வீடு டெவலப் செய்வதற்கு, வீட்டிற்குள் உள்ளவர்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு, தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய சுபவிரயத்திற்கெல்லாம் செலவு செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது பெற்றோர்களோட உடல்நிலை, உடன் பிறந்தவர்களோட உடல்நிலை,
அவர்களுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, இரத்தத்தில் ஏற்கனவே நோய் உபத்திரம் உள்ளவர்கள் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் குருவின் பார்வை சுபிட்சத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக தரும். ஏனென்றால் குரு என்பவர் சூரியன் வீடான நட்பு வீட்டில் இருப்பதனால் ரிஷபத்திற்கு ஏற்கனவே இருந்த மனசங்கடங்கள்லாம் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்தில் உள்ள சனியால் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடோ கண்டிப்பாக கூடாது. உங்கள் குடும்ப விஷயத்தில் உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பிறர் குடும்பத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது எச்சரிக்கையுடன் இருங்கள். அதே சமயம் உங்களுடைய அனுகூலமான அமைப்பிற்கு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். அத்துடன் பார்த்தீர்கள் என்றால் ஆலங்குடிக்கு சென்று விட்டு வருவது, விசேஷமான அபிஷேகம் செய்வது, பசுனை தீபம் ஏற்றுவது, அபிஷேக விபூதி தினம் வைத்து கொண்டு வருவதெல்லாம் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. இப்போ ரிஷபத்துக்கு எப்படி இருக்குன்றத பத்தி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது மிதுனம். அந்த மிதுன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லுங்க. மிதுன ராசிக்கு பார்த்தீர்கள் என்றால் குருவானவர் இதுவரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்த குருவானவர் 3ஆம் இடத்தில் மறைகிறார். அந்த குருவின் அமைப்பு ஒரு விஷயத்தில் மிக சிறப்பான அமைப்பாக காணப்படுகிறது. என்னவென்றால் ஏற்கனவே நாம் சொல்லியதை போல் குருவின் ஸ்தான பலத்தை பார்த்து பயப்படாதீர்கள். குருவுக்கு உண்டான பார்வை, அதுவும் அவர் நட்பு வீட்டில் இருப்பதனால் அந்த பார்வைக்கு உண்டான விசேஷம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு சனியானவர் 6ஆம் இடத்தில் மிக வலிமையாக இருக்கிறார் என்பதனால் சத்ரு அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். தேக ஆரோக்கியில் படிப்படியாக நிம்மதி ஏற்படுவீர்கள். கண்டிப்பாக பழைய கடன்கள் எல்லாம் நீங்கள் பைசல் செய்வீர்கள். அந்த கடன் உபத்திரத்திலிருந்து மீண்டு எழுந்து வருவதே பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படும். ஏற்கனவே பலவிதமான கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்திருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த தொழிலிலும் எல்லா தொழிலும் கஷ்டமாகி இருந்தாலும் அந்த தொழிலெல்லாம் மீண்டு எடுப்பதற்கு உண்டான அமைப்பை சனியானவர் கொடுப்பார். அதே சமயம் குருவால் உங்களுக்கு சுப அமைப்புகளும் அவமானங்கள் எல்லாம் பங்கப்பட்டு மீண்டும் எழுவீர்கள். லாபத்தின் ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதனால் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். கவலை கொள்ளாதீர்கள். படிப்படியாக அந்த அமைப்பு வந்தாலும் ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு ராகுவின் அமைப்பு உங்களுக்கு பெரிய அளவு யோகத்தை தரும். அந்த யோக அமைப்பு பெரிய அளவுக்கு உங்கள் முன்னேற்றத்தையும் கடல் கடந்த அமைப்புக்கும், கடல் கடந்த உத்தியோகத்துக்கும், கடல் கடந்த தொழில் அமைப்புக்கெல்லாம் மிகப்பெரிய பெரிய அளவுக்கு வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். தன்னம்பிக்கை ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எதை செய்வது, என்ன செய்வது, எதை செய்தாலும் மற்றவர்களால் நாம் வஞ்சிக்கப்படுகிறோமே என்ற இந்த பயமெல்லாம் போவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சுணக்கங்கள் எல்லாம் பிரச்சனைகள் தீரும். பிரிந்த குடும்பத்தினர் கூட ஒன்றாவதுக்கு உண்டான முயற்சிகள் பெற்றோர்கள் பெரியோர்களை எடுத்தால் நிச்சயமாக அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். அடுத்ததாக உத்தியோகத்தில் பெரும் கஷ்டங்கள், இடமாற்றங்கள், குடும்பத்தை விட்டு தொலைதூரம் பிரிந்திருந்து உத்தியோக நிமித்தமாகவும் வியாபார நிமித்தமாகவும் தொலைதூரத்தில் இருந்தவர்களெல்லாம் குடும்பத்தாருடன் ஒன்று சேருவதற்கும் சந்தோஷ அமைப்புக்கும் குடும்பத்தில் தொடர்ச்சியாக நல்ல விசேஷத்திற்கும் நல்ல சுபவிரய பிராப்தத்துக்கும் எல்லாம் அனுகூலம் ஏற்படும். படிப்படியாக கடன்களெல்லாம் பைசல் செய்து கண்கூடாக பார்க்கலாம். எல்லா விதத்திலும் இழந்த பெருமைகளை பெறுவதற்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதற்கும் எல்லாம் அனுகூலங்கள் ஏற்படும். குரு 3இல் வருகிறாரே என்பதற்காக வருத்தப்பட வேண்டாம். அதே சமயம் முழு உடல் பரிசோதனை என்பது மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். அதேபோல் துணைவி அல்லது துணைவியாருடைய துணை அல்லது துணைவி என்று சொல்லுவோம் இல்லையா, அதாவது மிதுன ராசியை சார்ந்த பெண்களாக இருந்தால் கணவன் விஷயத்திலும், மிதுன ராசியை சார்ந்த ஆண்களாக இருந்தால் மனைவி விஷயத்தினுடைய தேக ஆரோக்கியத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பெரும் எந்தவித கஷ்டமும் தோஷமும் காணப்படவில்லை. குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் சந்தோஷம் ஏற்படுவதற்கு தென்குடை திட்டிக்கு சென்று அங்கு குருவுக்கு அர்ச்சனை செய்வதும், அபிஷேகம் செய்வதும், பசுனை கொடுப்பதும், அன்னதானத்தில் பங்கு பெறுவதும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய எளிய பரிகாரம். எனவே மிதுன ராசிக்காரர்கள் தென்குடி திட்டையை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். கண்டிப்பா சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க சனீஸ்வர பகவானாலையும் குருவாலையும் ஒரு நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம அடுத்த ராசியான கடகத்தை பத்தி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கள் என்றால் கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் ஜென்மத்தில் இருந்த குரு, ஜென்மத்திலிருந்து இடமாற்றம், வீடு மாற்றம், குடும்பத்தை விட்டு பிரிவது போன்ற விஷயங்கள்லாம், ஏனென்றால் ஆட்சி பெற்ற குரு இருந்தாலும் சனியின் பாதிப்பு 5ஆம் இடத்தில் இருப்பதும் இதெல்லாம் உங்களுக்கு பலவித கஷ்டங்கள், மனஸ் கிளேக்கிங்கள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் டிப்ரெஷன் லெவலுக்கு போயிருப்பாங்க. அந்த அமைப்பெல்லாம் மாற்றம் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு. இந்த 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவால்
கண்டிப்பாக சுப செய்திகள் உடனே கிடைக்கப் பெறுவது கண்கூடாக பார்க்கலாம். சுப செய்திகள் என்பது தள்ளிக்கொண்டே போயிருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம், திருமண அமைப்பு, புத்திர சந்தான அமைப்பு, கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு தொலைதூரம் பிரிந்தவர்கள், சண்டை போட்டு பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்வதற்குண்டான இனிமையான சூழ்நிலை. அடுத்தது கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி இந்த வாக்கு கொடுத்துட்டு மாட்டிப்பாங்க, அந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஸ்தான பலம் பெறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதற்குண்டான நல்ல அமைப்பு காணப்படும். அதே சமயம் கர்ப்பஸ்திரிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகளோட நடவடிக்கைகளில் இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு கண் வைத்துக்கொள்வது மிக நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடன் ரோஷப்படாதீர்கள், பிள்ளைகளுடைய கோபப்படாதீர்கள். பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக எது சொன்னாலும் அரவணைத்து கொண்டு நல்ல தோழனாகவும் அல்லது தோழியாகவும் மாறி அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். பொறுமையாக பேசுங்கள். வெளிவட்டாரம் அனுகூல பிராப்தங்கள்லாம் ஏற்படும். பூர்வ புண்ணிய பலம் சிறிது பங்கப்பட்டிருப்பதனால் சனியால் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை நிவர்த்தி பண்ணுங்கள். குலதெய்வத்திற்கு உங்கள் ஆச்சாரப்படி உங்கள் குலத்தின்படி என்ன பரிகாரமோ அதை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக குரு பெயர்ச்சியில் குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்தது வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருங்கள். இந்த வண்டி வாகனம் என்று பார்த்தீர்கள் என்றால் அதில் பழுது இருந்து அந்த பழுது இருக்கிறதுன்னு தெரிஞ்சு ஓட்டுறது பெரிய பிரச்சனை ஆகிடும். எனவே அது பழுதாக இருந்தால் அதை சரி செய்து விட்டு ஓட்டுவது கடகராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் தேக ஆரோக்கியத்தில் அடிவயிறு, அஜீரண கோளாறுகள், வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் அதில் ஏதாவது இருந்தால் நீங்களாக தள்ளிக்கொண்டே போவது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும். கடல் கடந்த நல்ல செய்திகள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக ஆதாயங்கள், வேற்று மதத்தினர் மிகப்பெரிய அனுகூலங்கள்லாம் ஏற்படுவது தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் அனுகூல பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு அதாவது மருத்துவ அமைப்பிலிருந்து கூட மீண்டு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். ஏனென்றால் அஷ்டமத்தில் குரு பார்வையிடுவதனால், அஷ்டம ராசியை குரு பார்வையிடுவதனால் பயமெல்லாம் போயிடும். இந்த ஃபோமியா, சைக்காட்ரிக் ப்ராப்ளமெல்லாம் இருந்தவர்களுடைய மருந்துகள்லாம் வேலை செய்வதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் இவர்கள் சீரும் சிறப்பும் பெறுவதற்கு பழனி முருகருக்கு போயிட்டு பசுனை கொடுப்பதும், தீபம் ஏற்றுவதும், அர்ச்சனை செய்வதும், அபிஷேகம் செய்வதும் பெரிய அளவுக்கு பலனையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த குரு பயிற்சி வழங்கும். எனவே பழனி முருகரை சரணாகதி அடைவது நன்மை தரும். இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு ரொம்ப பல நன்மைகளை செய்யும்னு சொல்லியிருக்கீங்க சார். இதுக்கு அடுத்த ராசியான சிம்ம ராசியை பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். குரு பயிற்சி 2015 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு குரு பயிற்சி 2015. குரு பயிற்சியோட ஒவ்வொரு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பத்தி நம்ம சார் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கடக ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி எப்படி இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். சார், இப்போ குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லுங்க. இதனால் வரை குருவானவர் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தார். இப்போ அவர் ஜென்மத்துக்கு வருகிறார். ஜென்மத்தில் குரு வந்தால் ராமரே வனவாசம் போவாங்கன்னு எதுலையாவது படிச்சுட்டு சிம்மராசிக்காரங்க குழப்பம்லாம் ஏற்படுத்திக்க வேணாம். ஏனென்றால் எல்லாருக்கும் உங்கள் ஜாதகம்லாம் ராமர் ஜாதகம் கிடையாது. அது ராமர் ஜாதகத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு பழமொழி பொருந்தும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். ஸ்லேடையாக சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் குரு பயிற்சியில் சிம்மராசிக்காரங்க இப்போ நிறைய பேரே வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி அமைப்புக்கும் எந்தவித ஜாதக சாஸ்திரத்திலையும் சொல்லப்படவில்லை. குருவுக்கு நாம் ஏற்கனவே சொல்லியது போல் பார்வை பலன்தான் மிக முக்கியம். ஜென்ம ராசியில் எப்பவுமே ஜென்மத்தில் குரு வருகின்ற சமயத்தில் அது உங்களுடைய நட்பு ராசி என்பதனால் குருவானவருக்கு நீங்கள் நட்பாக இருக்கிறதுனால் எல்லா விதத்திலும் பெரிய அளவு அனுகூலம், பெரிய அளவு சந்தோஷம்தான் ஏற்படும். அதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தில் உள்ள சனியால் மிக ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக 40லேருந்து 48 வயது வரைக்கும் உள்ளவர்கள், 48 வயதுக்கு மேல் 60 வயது உள்ளவர்கள், 60 வயதுலேருந்து 72 வயதுக்குள்ளவர்கள்லாம் எந்த தேகத்தில் ஏற்கனவே உள்ள உறுப்புகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக முதுகு தண்டுவடம், இதய பகுதிகள், கழிவு போகிற பகுதிகள், அதாவது கிட்னி போன்ற இடத்திலெல்லாம் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் சரியான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே போல் மருந்து மாத்திரைகளில் எடுக்கின்ற சமயத்தில் ஒரு டாக்டர் ஒப்பீனியன் மட்டும் இல்லாமல் இன்னொரு டாக்டர் இடத்தில் ஒப்பீனியன் வாங்கி கொள்வது, அது இல்லாமல் நீங்களாக நெட்டில் சர்ச் பண்ணி இந்த மருந்து மாத்திரைகள்லாம் எந்த அளவுக்கு பேட் ரியாக்ஷன் உள்ளதெல்லாம் பார்த்து கொள்வது நல்லது தரும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் சிம்மராசிக்கு பார்த்தீர்கள் என்றால் ஜென்ம குருவில் பெரிய அளவு யோகம், பெரிய அளவு அனுகூலம், இடமாற்றம். அந்த இடமாற்றம் என்பது பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ப்ரமோஷன்,
அது இல்லாமல் வேறு ஒரு உத்தியோக பிராப்தம் கிடைப்பது, இருக்கிற இடத்தை விட்டு மாறுவது, வீடை புதுப்பிப்பது, வீட்டிலே வசதி செய்து கொள்வது, வீட்டில் வந்து சுபவிரய பிராப்தங்கள் செய்வது, கீழ் வீட்டிலிருந்து மேல் வீட்டை கட்டிக்கொண்டு வசதியாக செல்வது, சுப அமைப்புகள், வண்டி வாகனத்தில் மாற்றங்கள். அதே போல் பார்த்தீங்கள் என்றால் அதிகார பீடத்தில் ஏற்கனவே அதிகார பீடத்தில் இருந்தவர்கள், அந்த அதிகாரத்தை இழந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு கிடைப்பதற்கெல்லாம் இந்த குருவானவர் கண்டிப்பாக உதவுவார். எனவே நீங்களாகவே குழப்பிக்கொள்ள வேண்டாம். குருவின் அனுகூலம் பரிபூர்ணமாக காணப்படுவதுடன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கு உரியவர் ஜென்மத்துக்கு வருகிறார். அதே போல் தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் விரோதங்கள்லாம் இருந்தாலும் அது மறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்கும். தந்தையாருக்கு உங்களுக்கும் இருந்த மனக்கசப்புகள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த குருவின் அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு, ஏற்கனவே இந்த மனபயமெல்லாம் போவதற்கு, குருவால் நமக்கு ஏதாவது தீங்கு நடக்குமா என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் விசேஷமான பரிகாரம் குலதெய்வத்துடன் திருச்செந்தூருக்கு சென்று விட்டு வருவது. திருச்செந்தூருக்கு போயிட்டு கடல் நீராடிட்டு ஏற்கனவே உபயோகப்படுத்த துணியை போடுறதோடு இல்லாமல் கோயிலில் 39 லட்டு பசு நெய்யெல்லாம் கொடுத்து அர்ச்சனை செய்து விபூதி அபிஷேகம் செய்வதுடன் அங்கே பச்சரிசி துலாபாரம் உங்களை எடைக்கெடை கொடுப்பதன் மூலியமாக பெரிய அனுகூலத்தை பெற்று திருச்செந்தூர் பகவானை சரணாகதி அடைவதன் மூலியமாக சிம்மராசிக்காரர்கள் பல வெற்றிகளை நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சியில் பெறுவார்கள். சிம்மராசிக்காரர்கள்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க சார். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ராசியான கன்னி ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் குருவானவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். இவ்வளோ நாள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு குருவானவர் 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானத்துக்கு வருகிறார். இந்த விரயஸ்தானம் என்பது பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குருவீடு உங்கள் ராசிக்கு சந்திரகேந்திர ராசிக்கு 4ஆம் இடத்திற்கான தனுசுக்கும் 7ஆம் இடத்துக்கான மீனத்துக்கு உரியவர். அவர் 12ல் வந்து மறையிறதோட உங்கள் ஜென்மத்திலே ராகு இருக்கிறார் ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும். ஆனால் சனியானவர் மிக யோகத்தை தரக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிவட்டாரம் எல்லாமே அமைப்புகள் அனுகூலங்கள் காணப்படும். அதே சமயம் கல்யாணத்தில் சுபகாரியத்தில் சொல்லக்கூடிய இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம் இதெல்லாம் கூட சிலது கவனமாக பார்த்துக்கணும். ஜோசியர்கள் அதாவது நாங்களை மாதிரி ஜோதிடர்கள் சொன்னார்கள் என்று பொருத்தி மட்டும் நம்புவதுடன் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு அவருடைய அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்டெல்லாம் விசாரித்து கொள்வது நன்மை தரும். வெறும் ஜாதக பொருத்தத்தை மட்டும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். குறிப்பாக இந்த ஆன்லைனில் வருகின்ற வரன்களை எல்லாம் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். முழுவதுமாக விசாரித்து கொள்ளுங்கள் அவர்களை பற்றி. அப்புறமா இல்லை என்றால் அதிலெல்லாம் வருத்தம் ஏற்படும். அதே போல் உத்தியோகத்தெல்லாம் ஒரு குறைபாடும் நிச்சயமாக இருக்காது. பணத்தட்டுப்பாடு இருக்காது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்காது. பெருமளவு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இரத்த பந்த உறவுகளுக்கு அண்ணன் தங்கை அவங்க அக்கா தங்கச்சி இது மாதிரி இருக்கிற உறவுகளுடன் சண்டை சச்சரவு வேண்டாம். அதே போல் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தாருடன் துக்க காரிய பயணங்களுக்கெல்லாம் போகிறச்ச தனித்தனியாக பிரிஞ்சு போகிறது மிக நன்மை ஏற்படுத்தி தரும். அதே போல் பார்த்தீங்கள் என்றால் உங்கள் குடும்ப விஷயத்தில் உறவினராக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் பஞ்சாயத்து பேச அனுமதிக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் பிறர் குடும்ப விஷயத்தில் போய் பஞ்சாயத்து பேசுவது அப்புறம் உங்கள் குடும்பத்துக்கு பஞ்சாயத்துக்கு நீங்கள் ஆளை தேட வேண்டியதாகிடும். மிக கவனமாக பார்த்துக்கணும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகமோ தொழில் அமைப்போ வியாபார அமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. வண்டி வாகன மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மனதுக்கு ஏற்ற மாதிரி வரும். வீடு அமைப்பு சுபவிரய பிராப்தங்கள் வரவுக்கு மீறிய செலவுகள் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் அவர்களுடைய கனவெல்லாம் நினைவு ஏற்படும். அதே சமயம் தேக ஆரோக்கியத்திலும் அந்த வளர்ப்பு பிராணிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் மிக கவனமாக பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலர்ஜி ஒவ்வாமை போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். மேலும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் எல்லா வசந்தமும் எல்லா அனுகிரகமும் பெரிய அளவுக்கு வருவதற்கு குருவாயூர் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் உள்ள குருவாயூருடைய கிருஷ்ணர்களுடைய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதுடன் துலாபாரம் உங்களுக்கு இஷ்டத்திற்கு என்ன பொருள் கொடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் உத்தரவிடுகிறாரோ மனதில் அந்த பொருளை கொடுப்பதன் மூலியமாக இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பா சார். இப்போ கன்னிராசிக்காரங்கள்லாம் யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமா பேசணும்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ நம்ம அதுக்கு அடுத்த ராசியான துலாம் ராசி பத்தி பார்க்கலாம். அடுத்தது துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீர்கள் என்றால் இதனால் வரை குருவானவர் 10ஆம் இடத்தில் இருந்த குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகிறார். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார்.
இன்றும் கூட 7.5 சனியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை மிக முக்கியம். மற்றபடி எதற்கும் பயப்படக்கூடாது. காது மூக்கு தொண்டை சைனஸ் சளி தொந்தரவு போன்ற அமைப்புகள், பற்களில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள துளாராசிக்காரர்கள் மிக கவனமாக இந்த குரு பயிற்சியில் பார்த்து கொள்வது மிக சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக இளம் வயதினர் சார்ந்தவர்களுக்கு திருமண அமைப்பு, சுபகாரிய அமைப்போட வெளிநாட்டு பயணங்கள், படிப்பு நிமித்தமாகவும் உத்தியோக நிமித்தமாகவும் கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி திருவினையாக்கும். எதிரிகளுடைய பலம் கண்டிப்பாக குறைக்கப்படும். எதிரிகள் உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். வழக்கு போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை வரும். கண்டிப்பாக உங்களால் முடிந்த ஒவ்வொருவர்கள் வசதிக்கேற்ப ஒரு பூமியில் புதிய வீடு கட்டுவது, இல்லை ஃப்ளாட்டாக வாங்குவது, இல்லை நிலமாக வாங்குவது போன்ற சுபவிரய பிராப்தம் நிச்சயமாக துளாராசிக்காரர்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்கள் தசாபுத்திக்கு நன்றாக இருக்கிற சமயத்தில் ஏற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. சேமிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். பணத்தட்டுப்பாடு இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி ஏற்பட்டு எப்பேற்பட்டாவது எதையாவது வித்தாவது எந்த கடனும் எந்தவித கடனும் உங்களுக்கு இருக்கிறதோ அதெல்லாம் சரி செய்து விடுவீர்கள். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதைப் போல் குடும்பத்தில் வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமாக இருப்பீர்கள். கணவன் மனைவி சண்டையெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். பெரிய அளவுக்கு அந்யோன்யம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்படும். தேகத்தில் ஏதோ இருக்கிறதோ என்று நீங்களாக வருத்தப்பட்டு உங்கள் குடும்பத்தினரெல்லாம் வருத்தப்பட வச்சுருப்பீங்க. அந்த அமைப்புக்கு சரியான தீர்வு கிடைக்கும். நல்ல மருத்துவர் மூலியமாக அந்த நோய் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக ஒரு விஷயமும் பெரிய அளவுக்கு அந்யோன்யம் ஏற்படும். பயணங்களாக கேளிக்கை பயணமாகவும், அதாவது தெய்வ வழிபாடு பயணமாகவும் எல்லா பயணத்தையும் நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக முடிப்பீர்கள். அதே சமயம் எல்லாமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது போல் பணவரவு, அஷ்டலட்சுமி கடாட்சம் என்று சொல்வார்கள் 11ஆம் இடத்தில் குருவால். அந்த குரு எப்படி என்றால் அதன் பார்வையுடைய சிறப்பு அவ்வளவு விசேஷமான ஸ்தானங்களை பார்ப்பதால் துளாராசிக்காரர்களுக்கு புத்திர சந்தான பிராப்தமெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுவதற்குண்டான அனுகூல அமைப்பு காணப்படும். மேலும் துளாராசிக்காரர்களுக்கு ஏதேனும் தடைகள் காணப்பட்டால் அந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு நம்மளுடைய பிள்ளையார்பட்டி, காரைக்குடி பக்கத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி ஸ்தலத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு, வலம்புரி விநாயகருக்கு முழு அபிஷேகம் ப்ளஸ் தங்க கவசம் செய்வதன் மூலியமாகவும், அந்த அபிஷேகம் செய்து அந்த விபூதியை எடுத்துக்கொண்டு தினமும் அந்த யானை முகத்தினை மனதில் நினைத்து அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்வதன் மூலியமாக குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் வம்சத்திற்கும் ஒரு குறைபாடும் இல்லாமல் மிக பெரிய அளவுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். துலாம் ராசிக்கு செல்வத்துல எந்த குறைபாடும் இருக்காதுன்னு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். இப்போ அதுக்கு அடுத்த ராசியான விருச்சிகத்துக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை பத்தி பார்க்கலாம். விருச்சிகத்துக்கு குருவானவர் இதனால் வரை பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே அவர்கள் 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது குருவானவர் இவருக்கு இதனால் வரை 9ஆம் இடத்தில் இருந்த குரு இப்பொழுது 10ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 10ஆம் இடத்தில் குரு வருகிறச்ச எந்த விஷயத்தில் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்கு குருவானவர் 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குக்கும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உரியவர். அவர் 10ஆம் இடத்துக்கு வருகிறதுனால் உத்தியோகத்தை மட்டும் கவலைப்படக்கூடாது. உத்தியோகத்தில் கண்டிப்பாக எந்தவித குறைபாடும் அவரால் ஏற்படுத்தாது. உத்தியோகத்தில் ஏதேனும் இடமாற்றம் வந்தால் அது போக மாட்டேன்னுலாம் அடம் பிடிக்கக்கூடாது. அது சிறிது கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒத்துக்குங்க. அது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அனுகூலத்தை, பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு யாராவது சிண்டு முடிச்சு விடுவாங்க. அதை நீங்கள் பெருசாக யாராவது புறம் பேசுகிறதெல்லாம் நம்பி அந்த இடத்துல சண்டை போடுறது, வேறு உத்தியோகம் தேடுறதுக்கு முன்னாடி ராஜினாமாலாம் பண்ணிங்கன்னா பெரிய அளவு கஷ்டங்களும் சங்கடங்களும் ஏற்பட்டுடும். அதே போல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஜென்ம சனி இருக்கிறதுனால அதிக அளவு ரோஷப்படுவீர்கள். இந்த ரோஷம்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் மனசில் எப்போயுமே 3 குரங்கு பொம்மைகளை நினச்சிக்கங்க. அதாவது கண்ணை மூடிக்கணும், காதை மூடிக்கணும், வாயை மூடின்னு இருக்கிற மாதிரி தான் நான் இருப்பேன் இந்த குரு பயிற்சியில். அப்படி இருந்தீங்கன்னா ஒரு குறையும் வராது. அந்த அதாவது 10இல் குரு இருக்கிற சமயத்தில் இந்த பக்குவத்துடன் ஜென்ம சனிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. அதே போல் பார்த்திங்கன்னா அவசியமில்லாத இரவு நேரம் பயணங்கள்லாம் வேண்டாம். இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட வண்டியில் வித்தையெல்லாம் காட்டினீங்கன்னா உங்கள் வித்தையெல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க வேண்டியது வரும். எனவே குடும்பத்தில் உள்ள பெரியவங்க, பெற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த கோபத்தெல்லாம் தயவுசெய்து விட்டுடுங்க. இந்த சமயத்தில் கொஞ்சம் கேட்டுக்குங்க. ஏன்னா அது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை பற்றி செல்ஃபோனில் கூட தப்பாக பேசாதீங்க. அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்கக்கிட்டே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க போட்டு காட்டிடுவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பெரிய அளவுக்கு டிப்ரெஷன் அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். இளம் வயதினர் சார்ந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு 30 வயசு 36 வயசு உள்ளவர்கள்லாம் மிக கவனமாக பார்த்துக்கணும். அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக கவனம். வண்டி வாகனம், அவசியமில்லாத இரவு நேர பயணங்கள், கேளிக்கை பயணங்களில் மிக கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி உத்தியோகத்திலோ வேறு எந்த விஷயத்திலையும் குறைபாடு காணப்படவில்லை. மேலும் உங்களுடைய நன்மைகள், அனுகூலங்கள், எல்லா காரியத்திலும் சந்தோஷங்கள், மற்ற கிரகங்களால் எந்தவித தீங்கும் வராமல் இருக்க சூரியனார் கோயில் என்று சொல்வார்களே கும்பகோணத்தில், அந்த ஆடுதுறையில் உள்ள சூரியனார் கோயிலுக்கு சென்று சூரியனை வழிபாடு செய்வதுடன் முதலில் கணபதியை வழிபட்டு சூரியனை வழிபட்டு மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்து திருப்பி உங்களுடைய கணபதிக்கிடத்திலே வந்து பிரார்த்தனை செய்வதன் மூலியமாக இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு குறையும் இல்லாமல் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்து விடுங்கள். பெருமளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் சூரியனார் கோயில் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் ஒட்டுமொத்தமா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்றத பத்தி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. குரு பெயர்ச்சி 2015 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு குரு பெயர்ச்சி 2015. இப்போ நம்ம நேர்லாம் ரொம்ப அவளோட காத்துட்டு இருப்பாங்க. அதுவும் தனுசு ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு எப்படி குரு பெயர்ச்சி சொல்றீங்கன்றத பத்தி பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே அவங்க வந்து 7.5 சனியில் ஆரம்பத்தில் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4ஆம் இடத்துல கேதுவும், அஷ்டமத்தில் இருந்த குரு இவ்வளோ நாள் கடகராசியில் இருந்த குரு இப்போது வந்து சிம்ம ராசியான 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஏற்கனவே ராகு இருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற ராசி வந்து கடக ராசியில் இருந்த குருவால் பல விதமான கஷ்டங்கள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் பெருமளவு ஏதாவது பிரச்சனைகள், தீராத துயரங்கள் எல்லாம் ஏதாவது குருவால் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த குருவானவர் இப்போ 9க்கு வருவது வந்து ஓடிப்போனவனுக்கே 9இல் குரு என்று சொல்வார்கள். அந்த சொல்வது என்னவென்றால் அந்த அளவுக்கு ஓடிப்போனவனும் கூட மீண்டும் வந்து தலை தூக்கி நிற்க வைப்பதற்குண்டான ஸ்தானம்தான் அந்த குரு வந்து 9இல் வருவது. அதில் ராசிக்கு நாதனான தனுசு ராசிக்கு குரு தான் அதிபதி. அவர் 9ஆம் இடமான சிம்மத்தில் சூரியன் வீட்டில் இருந்து பார்க்கறது வந்து தனுசு ராசியை பார்ப்பது வந்து பெரிய அளவுக்கு விசேஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். அடுத்தது அவங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் காணப்பட்ட இந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக ஏற்படும். மனதில் காணப்பட்ட இந்த பய உணர்வு போயிடும். 7.5 சனி ஆதிக்கத்தில் இருக்கிறோமே என்று எல்லா விதமான தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள்லாம் தவிடுபடியாக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். சுபவிரய பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்திலும் திருமண தடைகள், பிள்ளை புத்திர சந்தான பிராப்தங்கள், பிள்ளைகளுக்கும் திருமண தடைகள், இவர்கள் ராசியில் உள்ள வீடே சுபிச்சம் ஏற்படும். இவர்களால் மற்றவர்களுக்கெல்லாம் அனுகூலம் ஏற்படும். அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் நம்பிக்கை ஏற்படும். கடல் கடந்து பெரிய அனுகூலங்கள், கடல் கடந்து வியாபாரம், உத்தியோகம், படிப்பு நிமித்தம், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக ஆதாயங்கள், தொடர்ச்சியாக பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவசியமில்லாத பயணத்தையும் கேளிக்கை பயணத்தையும் மட்டும் தவிர்த்திடணும். குடும்பத்தாருடன் சுற்றுலாவோ, குடும்பத்தாருடன் தெய்வ வழிபாடுகளோ, உத்தியோக நிமித்தமான பயணங்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். மேலும் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போட்டு கௌரவமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஸ்டேட்டஸ் மாறிடும். அதெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பு. மேலும் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த மன கஷ்டங்கள்னு சொல்லுவாங்க, மனபயம், எது தப்பு நடக்குமோ அப்படி நடக்குமோ, சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கடனால் பிரச்சனையால் பெரிய அளவு மன கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஏல வாங்கி பியில் கொடுப்பாங்க, பியில் வாங்கி சியில் கொடுத்துருப்பாங்க. இந்த கடனெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு நிம்மதியாக எந்த ஃபோன் வந்தாலும் பயப்படாமல் பேசக்கூடிய அளவுக்கு ஸ்தானம் கண்டிப்பாக மாறும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆஹா ஓஹோன்று இருந்தாலும் சனி ஏற்கனவே இருக்கிறதுனால 7.5 சனியுடைய தடை நிவர்த்தி ஏற்படுவதற்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அந்த குலதெய்வ வழிபாடோட அடுத்தது கண்டிப்பாக இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்திங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு நலத்திருத்த நீராடி ஏற்கனவே உபயோகப்படுத்த துணிமணியை கொடுக்கறதோட அங்கே இருக்கிற சனி பகவானை போய் தரிசனம் செய்து நல்லெண்ணெய் கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு வருவது தான் இவர்களுக்கு இருக்கிற தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்கு இந்த குரு பெயர்ச்சியில் சிறந்த பரிகாரம். அதை மட்டும் இவங்க செய்தால் பெரிய அளவுக்கு தடைகள் நிவர்த்தி ஏற்படும்.
கண்டிப்பா சார். இப்ப நம்ம தனுஷ் ராசிக்காரர்களுக்கு வந்து 9ல குரு இருக்கிறதுனால வாழ்க்கையில இனி எல்லாமே ரொம்ப சந்தோஷம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம அதுக்கு அடுத்த ராசியான மகரத்துல குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ வரக்கூடிய அந்த மகர ராசிக்கு நம்ம பார்க்குறச்ச குருவானவர் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆனால் இந்த அஷ்டமத்தில் குரு வருகிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களே பாதி பேர் ஜோசியர் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும். 8இல் குரு வந்தால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வருமாமே, 8இல் குரு வந்தால் அது நடக்குமாமே, இது நடக்குமாமே. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். குருவானவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு உண்டானவர். அடுத்தது 12ஆம் இடமான தனுசு வீடு மறைவு ஸ்தானத்துக்கு உண்டானவர். 3ஆம் இடம் மீனம், 12ஆம் இடம் என்பது தனுசு. இந்த 3க்கும் 12க்குரியவர். 8ஆம் இடமான அஷ்டமத்தில் மறைவது பெரிய அளவு, அதாவது மறைந்தவன் மறைந்தால் ராஜயோகம் என்று ஒரு பொருள் உண்டு. அதாவது அந்த மறைவு ஸ்தானாதிபதி மறைவு இடத்தில் வருவது பெரிய அளவு யோகத்தை நிச்சயமாக தருவார். அது இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அனுகூலம், அவங்க ராசிநாதனான அனுகூலமான சனி பகவான் 11ஆம் இடத்திலான விருச்சகத்தில் இருக்கிறார். அதனால் இவங்க வந்து ஒரு விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். என்னன்னா 8ஆம் இடத்தில் குருவால் எந்த விதமான தொழில் அமைப்பிலோ குடும்பத்திலோ வெளிவட்டாரத்திலோ பண கஷ்டத்திலோ ஒரு பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது என்பதை அவங்க நம்பணும். ஆனால் என்னென்னா சோம்பல் கொடுப்பார். இந்த சோம்பலுக்கு இவங்க விடிய காலையிலே சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து குளிச்சுட்டு இவங்களுக்கு இஷ்டமான தெய்வ படத்துக்கு முன்பாக ஒரு பசுனை தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றுவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக சுபவிரய பிராப்தம் தான் ஏற்படும். ஏற்கனவே மகரத்துக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் பிரிந்த குடும்பத்தினர், அதாவது பெற்றோர் உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு தீரும். தொழில் நிமித்தமாக பிரிந்தவர்கள் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக வேலை விஷயத்துலலாம் ஒரு குறையும் இருக்காது. தடைப்பட்டிருந்த பதவி உயர்வெல்லாம் நிச்சயமாக வரும். அரசியல் இருந்தவர்கள் முகவரியே இல்லாதவர்கள் கூட பெரிய அளவு முகவரி, பெரிய அளவு பதவிகள், மந்திரி பிரதான பதவிகள்லாம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறு ஏற்படும். கண்டிப்பாக வாக்கு வந்து பலித்தமாகும். உங்களுக்கு எந்தவித வாக்கு கொடுப்பதும், அதாவது அந்த வாக்கை வந்து நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேனாலும் அது முடியாத இந்த நிலைமை மாறி கண்டிப்பாக அவருக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். சுபவிரய பிராப்தம் ஏற்படுவதனால் வீடு கட்டுவது போன்ற விஷயங்கள்லாம் தடையில்லாமல் உடனே ஆரம்பிச்சிடணும். எல்லாமே கிடைச்சிரும். பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் நமக்கு இப்படி வருமா அப்படி வருமானலாம் பார்க்கக்கூடாது. கடன் பெற்றாது அந்த சுபவிரய பிராப்தம் ஆரம்பித்தாதான் அந்த பணம் வந்து நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற சேமித்த பணம் வந்து விரயமாகாமல் நல்ல விஷயத்துக்கு போகும். அடுத்தது சுபவிரய பிராப்தம், அதாவது திருமண அமைப்பு, இந்த அமைப்பிலெல்லாம் சிறு தடைகள் காணப்பட்டாலும் குலதெய்வ வழிபாட்டை நிவர்த்தி ஏற்படுத்துறதுக்கு மூலியமாக குருவின் பார்வை 2ஆம் வீட்டில் இருப்பதனால் அந்த திருமண அமைப்பு மற்ற விஷயங்கள்லாம் தடைகள் நிச்சயமாக ஏற்படாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் அஷ்டமத்தில் இருக்கிற குருவால் ஒரு பாதிப்பு என்னவென்றால் முழு உடல் பரிசோதனை, இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளிகள், படபடப்பு உள்ளவர்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ளவர்கள், இதயம் சுவாசம் என்று சில அலர்ஜி இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறது முழுசாக செக் பண்ணிக்கணும். இந்த முழு உடல் பரிசோதனை இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டுனால அது பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நிவர்த்தி ஏற்பட்டணும். அப்பா நமக்கு ஒன்றுமே இல்லை, சரி ஏதோ இருந்தது, நல்ல டாக்டரை பார்த்து மருந்து எடுத்துக்கணும் சரியாயிடும்னு நம்பிட்டாவே பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். மேலும் மகர ராசிக்காரர்கள் இந்த 8ஆம் இடத்தில் உள்ள குருவின் பரிபூர்ண தாக்கம் வந்து நல்ல விஷயமாக மாறி கெட்ட விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கையும் அவங்களுடைய அந்த சோம்பலற்ற தன்மையும் மிக முக்கியம். அதே போல் வந்து பிறருக்கெல்லாம் வந்து கோபப்படக்கூடாது. உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க கிட்டையாக இருக்கட்டும், உங்கள் அண்டை அயலார் வீடு விஷயமாக இருக்கட்டும், யார்கிட்டையும் கோபம் இல்லாமல் இதமாக பேசணும். ஏனென்றால் வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் அந்த சமயத்தில் கோபப்பட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையும் எதிரிகள் பலத்தை அதிகரிப்பதற்கும் தேவையில்லாத நிம்மதியை குறைப்பதற்கெல்லாம் ஏற்பட்டுடும். அந்த அமைப்பில் மட்டும் மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எதுக்கும் பயப்படக்கூடாது. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ண நலத்தையும் பரிபூர்ண அனுகூலத்தையும் பெற்று தருவதற்கு குலதெய்வ வழிபாடுடன் கண்டிப்பாக திருச்செந்தூர் போகிறது. நம்ம திருச்செந்தூரில் அடிக்கடிக்கு நம்ம ஏன் சொல்கிறோன்னா உருவாகி காட்சியளிக்கிறாராம் முருகப்பெருமான். அந்த இடத்துக்கு போயிட்டு குருவுக்கு, அதாவது அங்கே இருக்கிற பகவானுக்கு அபிஷேகம், விபூதி அபிஷேகம் செய்வது, கடல் நீராடுவது, லட்டுவை 39 லட்டு தானம் கொடுப்பது, பசுநெய்யால் தீபம் ஏற்றுவது, பச்சரிசி துலாபாரம் கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட நெகட்டிவும் குருவால் ஏற்படுவதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அதுதான் அந்த பச்சரிசி வந்து எதுக்கு கொடுக்கறதுனா அங்கே முருகப்பெருமானுக்கு பச்சரிசியால் தான் காலையில் நெய்வேத்தியம் வைப்பாங்க. அந்த நெய்வேத்தியத்துக்கு செல்லக்கூடிய பொருள் வந்து உங்களுடைய துலாபாரத்தின் மூலியமாக கிடைக்கப்பெற்ற
எப்படியா இருந்தாலும் அந்த அரிசி அதில் போகும். அது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய அனுகூலத்தையும் நல்லதுன்னு தரும். எனவே திருச்செந்தூர் பகவானுடைய படத்தை, ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக தரும். கண்டிப்பா சார். இப்போ மகர ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ நம்ம கும்ப ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் குருவானவர் 6ஆம் இடமான கடகத்தில் மறைந்திருந்து இப்பொழுது 7ஆம் இடமான சிம்மத்துக்கு போகிறார். குரு 7ஆம் இடத்தில் இருந்தால் சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு ஒரு பெரிய அளவு அனுகூலம். அத்துடன் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தையும் பார்ப்பது, உங்கள் ராசியின் 11ஆம் இடமான தனுசையும் பார்ப்பதனால் இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சத்தை நிச்சயமாக தரும். அதே சமயம் உங்கள் குரு அதாவது ஏற்கனவே சனியானவர் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் உத்தியோகத்தில் இருந்த சிரமங்கள் நிச்சயமாக படிப்படியாக குறையும். வெளிவட்டாரத்தில் இருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பணப்பிரச்சனையில் ஏற்கனவே பணத்தினால் ஏற்பட்ட இந்த பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படும். பணத்தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். உங்களுக்கு வர வேண்டிய பணம், நீங்கள் கொடுக்க வேண்டிய பணமெல்லாம் சரியாக கொடுப்பதற்கும் வருவதற்கும் எல்லாம் சரியாக இருக்கும். மேலும் பார்த்தீர்கள் என்றால் குடும்பத்தில் இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் மறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவி குறைபாடு நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர் இரத்தபந்த உறவுகளுடைய அமைப்புகள்லாம் கைகூடும். உறவினர் சேர்க்கை, உறவினர் வருகை, உறவினர் வீட்டுக்கு நீங்கள் செல்வது, நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நம்பிக்கை ஏற்படும். எல்லா விஷயத்துடன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு உண்டான நல்ல நிலைமை வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட இந்த கோளாறுகள் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் சட்ட சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பது எல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படும். அதே சமயம் உத்தியோகத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், புதிய அறிமுகங்கள் மற்றும் ஏற்கனவே இருப்பவர்களோட வாக்குவாதம் வேண்டாம். சிலர் சொல்வதை கேட்டு பெரிய அளவு முதலீடுகள்லாம் செய்வதை குடும்பத்தாருடன் உங்கள் நண்பர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் செய்வது பெருமளவு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். ஜவாப் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் வக்காலத்து வாங்கக்கூடாது, எல்லாம் தெரியும் என்ற நினைப்பு வேண்டாம். அதே சமயம் கண்டிப்பாக சுபவிரய பிராப்தங்களால் நிவர்த்தி ஏற்படுவதனால் திருமண அமைப்பு, சுபகாரிய தடைகள், பரிபூர்ண நிவர்த்திகள், அசையா பொருள் சேர்க்கைகள் ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதனால் மனதில் தெம்பு ஏற்படும். அந்த தெம்புக்கேற்ற போல் சுறுசுறுப்புடன் உழைப்பதற்கு பெரிய அளவு அனுகூல பிராப்தங்கள் ஏற்படும். அதே சமயம் சர்ப அமைப்பு பார்த்தீர்கள் என்றால் ஜனவரியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு வருவதனால் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இந்த சர்ப அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதற்கு கோளர் பதிகத்தை படிப்பது போல் குலதெய்வ வழிபாட்டை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதுடன் கும்பகோணத்தில் உள்ள கதிராமங்கலம் என்ற ஊரில் உள்ள வனதுர்கா பரமேஸ்வரிக்கு சென்று முழு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக பிரசாதத்தையும் குங்குமத்தை வைத்து கொண்டு அந்த அம்பாளுடைய படத்தை வைத்து தினமும் வணங்கிவிட்டு வருவதன் மூலியமாக இந்த குரு பயிற்சி முழுவதும், இந்த குரு பயிற்சியில் ஆரம்பித்து அடுத்த பயிற்சி வரை உங்களுக்கு இருக்கிற எல்லா பாதிப்புகளும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு கும்பகோணத்தில் உள்ள கதிராமங்கல வனதுர்காவை சரணாகதி அடைவதே சிறந்த அமைப்பு. அதே சமயம் கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் கவனம், யாரையும் பழி வாங்கலாம், யாரிடத்திலும் முறைத்து கொள்ளலாம் என்று இருந்தீர்கள் என்றால் இந்த குரு பயிற்சி முழுவதுமாக உங்களுக்கு அதில் தான் பிரச்சனையே வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம ராசிகளுக்கெல்லாம் கடைசி ராசியான மீன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடைசி, அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசியிலே கடைசி ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இந்த மீன ராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அந்த அதிபதியுடைய குருவானவர் இவ்வளோ நாள் 5ஆம் இடத்திலிருந்து மீனத்தை பார்த்துருந்தார். அதனால் அவங்க வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சந்தோஷம், அனுகூலம் எல்லாம் தருவதோட இவங்களுக்கு இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா பெரிய அளவு அனுகூலம் எதுன்னா கண்டிப்பாக 9ல் இருந்த சனி. அந்த 9ல் இருக்கிற சனி இந்த குரு பயிற்சி முழுவதும் 9ல் தான் இருக்கார். இந்த 9ஆம் இடம் என்பது சனிக்கு பெரிய விசேஷம். ஆனால் இந்த மீனராசிக்கு கடந்த காலத்தில் குரு கடகத்தில் இருந்தால் கூட தடைகள் காணப்பட்டிருக்கும். அந்த தடைகள் எதுக்குன்னா அவங்க ராசியிலே பார்த்திங்கன்னா கடகத்து, அதாவது மீன ராசியிலே இருந்த கேதுவால் ஏற்படும். கேது ஜென்மத்தில் இருந்தால் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் இந்த சர்ப்பங்களால் வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கும். ஆனால் அந்த அமைப்பெல்லாம் இந்த 6ஆம் இடத்தில் போகின்ற குருவால் கண்டிப்பாக நட்பு வீடினால் அதாவது மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் 12ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுவது, 2ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுவது, அடுத்ததாக 10ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுவதனால் உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ
எந்தவித பயமும் உங்களுக்கு நிச்சயமாக வராது. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரும். அதே சமயம் சுபவிரய பிராப்தம் ஏற்படும். வீடை புதுப்பிப்பது, பொருள் வாங்குவது, அசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, ஆபரண சேர்க்கை ஏற்படுவது, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதுடன் ஏற்கனவே இருந்த தரிசு நிலத்தில் கூட நன்மைகள் ஏற்படுவது, விவசாய நிலம் வாங்குவது, ஏற்கனவே கட்டலாம் வீடு கட்டலாம் என்று தள்ளி கொண்டு போகின்ற அமைப்பெல்லாம் மாறி கண்டிப்பாக கட்டுவதற்குண்டான முயற்சி நீங்களே செய்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்தது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சுபகாரிய தடைகள் எல்லாம் உங்களுடைய ராசினாலே நிச்சயமாக நன்மை ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் பகை அமைப்பில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களிடம் வேலை செய்பவர்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய முதலாளியாக இருக்கலாம், இல்லை ஒரு அதிகாரிகளாக இருக்கலாம், உங்கள் மேல் உள்ளவர்களிடம் மட்டும் கவனமாக நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் கீழ் உள்ளவர்களையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவர்கள் மனம் நோகடிக்கின்றபடி எந்தவித வார்த்தையும் சொல்ல வேண்டாம். எல்லோரிடத்திலும் தேன் தடவிய வார்த்தை மிக முக்கியம். இதமாக பேசுவது, இதம் சொல்வது தான் உங்களுக்கு மிக முக்கியமாக கொடுக்கப்பட்ட வேலை என்பதை குருவின் ராசியான அதிபதிக்கு உண்டான ராசிக்காரர் நீங்கள். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பார்த்தீர்கள் என்றால் சிறிய விஷயத்திற்கெல்லாம் கோபப்படக்கூடாது. பிபி உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளி உள்ள மீன ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கடன் அமைப்பில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சட்ட சிக்கல் வரை சென்று விடலாம். அதே போல் அரசு விரோத காரியங்களில் ஈடுபடுபவர்களுடைய நிழல் கூட, சட்டத்துக்கு புறம்பானவர்களின் நிழல் கூட நட்பாக இருக்கக்கூடாது. அதிலிருந்து தள்ளி வந்து விடுவது நன்மை தரும். 6ஆம் இடத்தில் உள்ள குருவால் தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதய பகுதி முழு பரிசோதனை செய்து கொள்வது நன்மை தரும். படபடப்பெல்லாம் இருந்தால் அதற்குண்டான மருந்துகளை எடுத்துக்கொள்வது. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள மீனராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பது. தேக ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பகை அமைப்புகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவையில்லாத சிறு வாக்குவாதங்கள் அண்டை அயலார் வீடு விஷயத்திலோ வண்டி வாகனத்தில் போகின்ற சமயத்தில் வைத்தால் கூட உங்களுக்கு தான் பாதகமான அமைப்பை ஏற்படுத்தி விடும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு கண்டிப்பாக எல்லா விதமான அனுகூலமும் நல்ல விஷயமும் ஏற்படுவதற்கு ஆலங்குடிக்கு சென்றே தீர வேண்டும். குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு சென்று அங்கே அபிஷேகம் செய்வதுடன் பசுனை கொடுப்பது, அன்னதானத்திற்கு கொடுப்பது, இந்த போல் நல்ல விஷயங்கள்லாம் செய்து அந்த குருவின் அனுகூலத்துக்கு பாத்திரமாவதுடன் அந்த அபிஷேக விபூதி தினம் வைத்து கொண்டு வருவதுடன் வேளக்கிழமையில் அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வது சிறந்த அமைப்பையும், குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு தேக உபத்திரம், சத்ரு உபத்திரம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா சார். இப்போ நம்ம கடைசி ராசியான மீன ராசிக்கு பேச்சில் தான் ரொம்ப கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம மக்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள்லையும் குரு இருக்கிறாரு, தட்சிணாமூர்த்தியும் இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒன்று தானா சார்? அதாவது அப்படி இல்லைம்மா, இதுதான் நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான ஒரு விஷயம். குரு என்பவர் பிரகஸ்பதி, அது நவகிரகங்களில் இருக்கிறவர், அதுதான் வியாழன் என்று சொல்வார்கள். தட்சிணாமூர்த்தி என்பது பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் கல்லால் மரத்தடின்னு சொல்லுவோம், அந்த சிவர் கோஷ்டம்னு சொல்லுவோம். சிவன் கோயிலில் ஒட்டி அந்த சிவர் கோஷ்டத்திலே இருப்பவர் தான் தட்சிணாமூர்த்தி. காலை மடக்கி உட்கார்ந்துருக்கிறவர். அவர் சிவன் வடிவங்களில் ஒன்று தான் தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி வேறு, அந்த குரு பெயர்ச்சிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்மந்தம் கிடையாது. சிவன் வடிவங்களில் ஒன்று தான் தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணால் குரு மகிழ்ச்சி அடைவார். அந்த குரு மகிழ்ச்சி அடைவதனால் தட்சிணாமூர்த்திக்கு அவ்வளோ பெரிய பலம். ஏனென்றால் சிவன் தன்னுடைய வடிவங்கள் ஒன்றாக தான் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார். எனவே தட்சிணாமூர்த்தி வழிபட்டாலே குரு மகிழ்ச்சி அடைவார் என்பது தான் ஐதீகம். அதனால் இப்போ இந்த குரு பயிற்சி கூட தட்சிணாமூர்த்தியுடைய அமைப்பு கிடையாது. அதுதான் நீங்கள் பிரிச்சுக்கணும். அது நவகிரகத்தில் உள்ள வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு தான் அந்த குரு பயிற்சியுடைய அமைப்பு. இந்த சிவர் கோஷ்டங்களில் உள்ள, அதாவது சிவனுடைய அமைப்பிலே சிவனுடைய அந்த ஒரு வடிவங்களில் ஒன்று, அந்த தான் தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி சிவாலயங்களில் எல்லா ஆலயங்களிலும் இருக்கும். அவரை வழிபாட்டாவே குருவின் பரிபூர்ண அனுகூலம் நமக்கு கிடைக்கும். இப்போ தட்சிணாமூர்த்தி குருவுக்கான வித்தியாசத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இது நேயர்கள் அனைவருக்குமே ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நன்றி சார். எல்லோருக்கும் நன்றிமா. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் குரு பயிற்சியின் நல்வாழ்த்துக்கள். எல்லா நேயர்களும் இந்த குரு பயிற்சியில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று என்னுடைய குருவான ஸ்ரீ ராகவேந்தரை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.